மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த மாலில் கூடி வந்திருக்கிறவங்களோட ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பயம் என்கிற ஒரு சொல் இயல்பாக எல்லாரிடத்திலும் காணப்படுகிற ஒன்று. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டோன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பயந்து போயிட்டேன். ஒன்றுமே நடக்கலை, அந்த சத்தம் பயந்து போயிட்டேன். பரீட்சைக்கு போகிற ஒரு மாணவனிடத்தில் கேட்டால், அல்லது போனால் நேர்முக பரீட்சைக்கு போகிற ஒரு மாணவனோ அல்லது போனால் யார்கிட்டயா கேட்டேன்னு சொல்லுவாங்க, என்ன கேள்வி கேட்பாங்களோ தெரியலையே, பயந்து போய் தான் போகிறேன் அப்படின்வாங்க. அப்படி தானே? பயம் என்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. குடும்பங்களை எடுத்தால் இன்றைக்கு குடும்பத்தில் கேள்விகள் இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே, எப்படி ஆகுமோ தெரியலையே என்கிற ஒரு பயம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை, படிப்புகள், அவருடைய தொழில், இல்லாட்டி நீங்கள் செய்கிற தொழில், நாளைக்கு அந்த தொழில் இருக்குமான்னு கூட தெரியாது. இப்படிப்பட்ட சில பயங்கள் இன்றைக்கு மனிதரிடத்திலே காணப்படுகிறது உண்டு. எதிர்காலத்திலே உள்ள ஒரு கேள்வியாகவே அது அமைகிறது. நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கோ, இயேசு கிறிஸ்து நேசித்த ஒரு குடும்பத்தில் இருந்த லாசரு மரித்து போன உடனே அந்த சகோதரிமார் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பெரிய பயம் இருந்திருக்கு. எப்படி தெரியுமா? இனிமே நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போதோ தெரியலையே, யாரை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை நிறைவேற்ற முடியும் என்கிற ஒரு பயம் இருந்திருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும் வரையிலும் பயமில்லாமல் இருந்தவன் தான் பேதுரு. ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்தது. இனிமே எங்களுக்கு என்ன நடக்க போகுது தெரியல, யார் கழுத்தை வெட்ட போறானோ, பல பிரச்சனைகளுக்கு அவன் முகம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் காலையில் எழும்பி வரும் பொழுது சுற்றுச்சூழலை பார்க்கிறான். பார்த்தவுடன் அவனுடைய கண்களாலே நம்ப முடியலை. இவ்வளவு பெரிய காரியங்கள் என்ன நடக்கும் என்று தெரியாது என்று பயந்து அலறுகிறான். இன்றைக்கு மாலை வெல்லும் கூட உன்னுடைய வாழ்க்கையிலே பல கேள்விகள், போராட்டங்கள் மத்தியில் இந்த இடத்துல வந்திருக்கலாம். பயம் என்கிறது எதிர்காலத்தை குறித்து உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு கேள்வியோடு கூட, சஞ்சலத்தோடு கூட காணப்படலாம். அது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நீ வந்திருந்தாலும் கூட நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன். யோபு எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே கர்த்தர் உன்னை வைப்பார், உன் குடும்பத்தை வைப்பார், உன் பிள்ளையை வைப்பார் என்று சொல்லுங்க. விசாலமான ஒரு இடம். இன்றைக்கு நெருக்கப்பட்டு பயத்தினால ஒடுங்கி போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ உண்மையாக கர்த்தரை விசுவாசிப்பாய் என்றால் தேவன் உன்னை விசாலத்திலே வைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், பயமில்லாது இருப்பாய், அது உன்னை அணுகுவது இல்லை என்கிறது. ஆனால் இந்த அணுகுவது இல்லை என்று சொல்லுகிறதை விட, அது உன்னை, அந்த நீ பயந்திருக்கிற அந்த பயம் உன்னை மேற்கொள்ளாது என்று சொல்லியும், நீ பயந்திருக்கிற அந்த பயத்தை நீ மேற்கொள்வாய் என்று சொல்லியும் நான் இந்த மாலை வெள்ளை உறுதியாக உன்னோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஏனென்றால் அந்த யார் ஒருவர் அல்லது போனால் எந்த ஒரு விதமான சக்தியாக இருந்தாலும் சரி, உன்னை மேற்கொள்வதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை என்று சொல்லி 1 சாமுவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கும் பொழுது, பலத்தினால் ஒருவரும் உன்னை மேற்கொள்ளுகிறது இல்லை. எந்த விதமான சக்தி, எந்த விதமான பலமாக இருக்கலாம், அவைகள் உன்னை மேற்கொள்ளுகிறது இல்லை என்று சொல்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய வசனம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வதற்காக கடந்த கிழமை பார்த்த பகுதியிலே நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை எடுப்போம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அது உன்னை அணுகுவதில்லை, பயம் உன்னை அணுகுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, கடந்த கிழமை செய்தியிலே நாம் மேலே உள்ள பகுதிகளை பார்க்கும் பொழுது, சிறுமைப்பட்டவளே என்று சொல்லியும், சிறுமைப்பட்டவள் புறக்கணிக்கப்படுகிறாள், ஒடுக்கப்படுகிறாள், நிந்தைகளை சகிக்கிறாள், அவமானத்தை சகிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவள் விசாரிப்பற்றவளாக, குடியாமல் இருந்தும் குடித்தவளை போல வெறித்தவளாக இருக்கிறாள் என்று சொல்லியும், அவளை பிரகாசிக்க செய்வேன் என்று சொல்லியும், அந்த நீதியின் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டு
நீதியின் ராஜா அங்கே அமரும் பொழுது அவளுடைய வாழ்க்கையிலே அவளை பாதுகாக்கவும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து அதை பார்க்க போகிறோம். எப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இன்றைக்கு நீ பலவிதமான போராட்டங்கள் மத்தியில வந்திருக்கலாம், பிரச்சனைகள் மத்தியில வந்திருக்கலாம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு பயம், அறியாத பயம் ஒன்று உன்னை ஆட்டிக்கொண்டிருக்கலாம். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது உனக்காக ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார் என்று சொல்லுகிறேன். அதாவது உனக்காக யுத்தம் பண்ணுவார், உன்னை விடுதலை செய்வார், உன்னை சரியான பாதையிலே நடத்துவார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 59 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க போடப்பட்டிருக்கு எப்படின்னா, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். இன்னைக்கு நீ விசுவாசி, உனக்காக ஒருவர் இருக்கிறார், உனக்காக யுத்தம் பண்ண, உனக்காக பலன் கொடுக்க, உன்னை தூக்கி சுமக்க, உன்னை ஆதரிக்க. இந்த உலகத்தில் யாரும் இல்லாமல் நீ தூக்கி எறியப்பட்டவனாக காணப்படலாம். உன்னை தோள்களிலே சுமக்கத்தக்கதான ஒரு நல்ல தந்தையாக, ஒரு நல்ல நண்பனாக, ஒரு நல்ல தாயாக அவர் இந்த மாலையில் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்று உனக்கு தெளிவுற நான் சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்த பயம் என்று சொல்லுகிறதை நாம் அநேக விதங்கள்ல பார்க்கிறோம். அதுல ஒரு விதமான பயம் தான் என்னன்னா, வியாதி வந்தா ஒரு பெரிய பயம் வரும். வியாதி வந்தா என்று சொன்னா அந்த தலைவலி, காய்ச்சல், தடுமல் அதெல்லாம் இல்லை. வியாதி என்று சொல்லுகிறது சில நேரங்களில் பயங்கரமான வியாதியா இருக்கலாம். நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1-2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 20 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறீங்க, ஒரு பயங்கரமான வியாதி வந்திருக்கிறது. அந்த வியாதி என்னன்னா, மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமேச்சின் குமாரனாய எசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எனவே வந்து நல்ல செய்தி கிடைக்கும்னு பார்த்தா, வியாதிப்பட்டு இருக்கிற அவனுக்கு கிடைக்கிற செய்தி என்ன தெரியுமா? இனிமேல் நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர், உடைய வீட்டு காரியங்களை ஒழுங்கு செய்து விடும் என்று சொல்லி அவன் செவிகள் கேட்கத்தக்கதாக தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஆனால் இந்த செய்தி கேட்டோடனே எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆண்டவர் உம்மட்ட போறேன்னு அவன் சொன்னா இல்லை, அவன் வந்து அழுகிறான். காரணம், மரணம் என்கிறது எல்லாருக்கும் ஒரு பயமானதோ, அது விரும்பத்தகாத ஒன்றும் என்று சொல்லலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவன் அழுகிறான். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்ன போது நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா 5ஆம் வசனத்துல அங்க தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பி போய் அங்க நீ சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது, என் அதிபதியாகிய எசேக்கியாவின் இடத்துல என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். எசேக்கியா வியாதிப்பட்டு போனதுக்கு பிறகு இந்த செய்தி கிடைச்ச உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவின் இடத்துக்கு ஒரு செய்தி மறுபடியுமா நீ கொண்டு போகணும். என்னன்னு தெரியுமா? அவனுக்கு நான் 15 வருடங்களை கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது மட்டுமல்லாம, அதற்கு அடையாளமாக அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், 3ஆம் நாளிலே என் ஆலயத்திலே போய் நிற்பான். எப்படி? 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறது என்கிறது ஏதோ கடமைக்கான ஒன்று அல்ல. அல்லது போனால் சமுதாயத்தை திருப்திப்படுத்துகிறதற்காக இவர்கள் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்து அல்லது போனால் ஒரு ஒழுங்கிணைப்பை சார்ந்து போகிறார்கள் என்று சொல்லுகிறதற்காக அல்ல, அல்லது போனால் ஒரு சடங்காச்சாரமான ஒரு காரியம் அல்ல. என்ன தெரியுமா? அது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வெளியிலே வர வேண்டிய ஒன்று. எசேக்கியா ராஜாவாகும் போது என்ன செய்தான் என்று சொன்னா, தேவனுடைய ஆலயத்தின் மேலே பிரியம் வைத்திருந்தான் என்று சொல்லி நாம் அறிகிறோம். எப்படி என்றால், தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்கிறது, தேவனுடைய ஆலயத்துக்காக காரியங்கள் செய்கிறது. தன் தகப்பனாகிய தாவீதை போல தேவனுடைய ஆலயத்தின் மேல் ஒரு வாஞ்சை உள்ளவனாக இருந்தான். எனவே தான் ஆண்டவர் சொல்றாரு, இவன் சுகம் பெற்றால் நேராக அரியணைக்கு போய் அமர மாட்டான், அல்லது போனா யாரிடத்திலாவது போய் ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார் என்று போய் சொல்ல மாட்டான். நேரடியாக அவன் எங்கே நிற்பான் என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்திலே அவன் இருப்பான் என்று சொல்லி இன்றைக்கு அநேக நேரங்களிலே
அவை நடக்க வேண்டுமானால் ஒரு மனிதனிடத்திலே காணப்பட வேண்டிய ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நன்றி உள்ள உணர்வும் இருதயமும் தேவை. இல்லைன்னா எந்த மனுஷனும் போய் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் உட்கார முடியாது, ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது, ஆண்டவரை துதிக்க முடியாது. ஆண்டவர் எனக்கு இவைகளை செய்தார், எனவே நான் அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நன்றி உணர்வு உள்ள ஒரு மனிதன் மட்டும்தான் தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். 10 குஷ்டரோகிகளும் பார்த்து சொன்னது ஒரே ஒரு காரியம் தான், எங்களை சுகமாக்கும் என்று சொல்லி. 10 பேரையும் ஆண்டவர் என்ன செய்றாரு, நீங்க போங்க அப்படின்னாரு. போற வழியே சுகமாயிட்டாங்க. சுகமானோன்னு 9 பேர் போயிட்டான். எங்க போயிட்டான்? வீட்டுக்கு போயிட்டான், நண்பர்கள் இடத்துல போயிருப்பான், பாருக்கு போயிருப்பான், எங்கெங்கேயோ போயிட்டான். ஆனா அதுல ஒரே ஒருத்தன் என்ன செஞ்சான், திரும்பி இயேசுவின் இடத்துல வர்றான். வந்த உடனே இயேசு அவனை பார்த்து கேட்கிறாரு, மிகுதி 9 பேர் எங்கப்பா? அவங்க போயிட்டாங்க, நீயும் வீட்டுக்கு போனா சொன்னாரு. நீயும் போய் வீட்டில் பொஞ்சாதி பிள்ளைகளோட சந்தோஷமாயிரு. இல்ல, நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போ. தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியன் இருக்கிறான். மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்திலே நிறைவேற்ற வேண்டியவைகளை நிறைவேற்று என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். இதான் சரியான பாதையில் நடத்துகிறது. எனவே நீ சுகம் பெற்றுட்ட, நீ எப்படி வேணாலும் போகல. நீ என்ன செய்யணும், பிரமாணத்தை நிறைவேற்றத்தக்கதாக நீ அங்கே போக வேண்டும். ஆலயத்துக்கு போ. ஆலயத்திலே ஆசாரியன் இருப்பான். அவன் நீ செய்ய வேண்டிய பிரமாணத்தின் கட்டளைகளை உனக்கு கற்றுக் கொடுப்பான். கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை கற்றுக்கொண்டு அதை கடைபிடி என்று சொல்லுகிறதான் இயேசு அவனுக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல அறிவுரையாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னா, இந்த அறிவுரையைத்தான் நானும் நீங்களும் பின்பற்றணும். அதான் நாங்க எப்பொழுதும் சொல்லுகிறது, எந்த ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லி எந்த வித்தையும் காட்டுகிறது அல்ல. கிறிஸ்தவம் என்கிறது போதிக்கப்பட்ட போதனையின் அடிப்படையில் நடக்கிறது தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, சங்கீதக்காரன் அதுதான் சொல்லும்போது சொல்லுகிறான். சங்கீதம் 22:22 உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே. எந்த நாமம்? எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம். அற்புதங்களை செய்கிற நாமம், அதிசயங்களை செய்கிற நாமம், வல்லமையான கிரியைகளை செய்கிற நாமம், செங்கடலை பிளக்கிற நாமம், யோர்தானை குவியல் குவியலாய் சேர்க்கிற அந்த நாமம். அந்த நாமத்தை என் சகோதரருக்கு முன்னதாக, அதாவது தேவன் எனக்கு செய்தவைகள் என்ன என்பதை என் சகோதரருக்கு முன்பதாக சபை நடுவிலே நான் அதை சொல்லுவேன் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சங்கீதம் 35:18 பார்த்தீங்கன்னாக்கோ, மகா சபையிலே உம்மை துதித்து திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன் ஆண்டவரே. ஆண்டவரை புகழுவேன், ஆண்டவர் நாமத்தை புகழுவேன், ஆண்டவரை உயர்த்துவேன். ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு செய்தவைகள் மேலானவைகள். ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எப்போதும் இந்த நன்றி உள்ள அந்த இருதயம் நம்மிடத்தில் காணப்படணும். ஆண்டவரை தேடணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருக்காக செயல்படணும், ஆண்டவரை பற்றி மற்றவர்கள் சொல்லணும். அப்பதான் அந்த என்னன்னா தேவ நாமம் மகிமைப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா நீங்க பார்ப்பீங்கன்னாக்கும், இந்த பாவம் என்றால் எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, பாவம் வேதனை நிறைந்ததாக இருக்கிறது. பாவம் வேதனை நிறைந்ததாக இருக்கு. 1 யோவானுடைய புத்தகத்தில் 4:18 வாசிக்கும் பொழுது, அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது. பயம், இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நினைச்சு பயம், ஐயோ வேதனை, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி நடக்குமோ, இப்படி பல கேள்விகளோடு கூட தான் இன்றைக்கு மனிதன் வாழுகிறான். அப்படியா இருந்தா பயம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்த உடனே நடக்கிறது என்னன்னா, அவனுடைய இருதயம் தத்தளிக்க ஆரம்பிக்கும், நிலையா நிற்காது. நிலையா பயந்த மனுஷங்கிட்ட பாருங்க, ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான். என்ன உளறானே அவனுக்கு தெரியாது இல்லையா, என்ன நடக்குது ஏது நடக்குது ஒண்ணுமே தெரியாது, உளறிக்கிட்டே இருப்பான். பயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் புத்தகத்தில் 28:5 வாசிக்கும் பொழுது நீங்க பார்க்கிறீங்க, சவுல் பெலிஸ்தியரின் பாளையத்தை கண்டபோது பயத்தால் அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது.
பாளையத்தை பார்க்கிறான், பெலிஸ்தியர்களை பார்க்கிறான். இருதயம் தத்தளிச்சுக்கிட்டே இருக்குது. என்ன மேற்கொண்டுருவாங்க, என்ன நிர்மூலமாக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம். அதுக்காக என்ன தெரியுமா செய்தான்? ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்த்தான். ஆண்டவர் பேசல. ஆண்டவர் பேசாம விட்ட உடனே ஒரு மனிதன் எங்கே போகிறான்னு சொன்னா, அவன் கீழே பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா செய்யறான்? குறி சொல்லுகிறவள் எங்கே இருக்கிறார் என்று தேடி கண்டுபிடிங்கள் என்று சொல்லி. ஏன்னா வாழ்க்கையில இனிமே என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, ஆண்டவர் சொன்னா சரி, ஆண்டவர் இப்ப சொல்ல அவ சொன்னாலும் நடக்கும்னு நினைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்கள்ல தத்தளிப்பு வர்றதுனால தானே அங்க போய் கேட்கலாம், இங்க போய் கேட்கலாம், அதை கேட்கலாம், இதை கேட்கலாம். நீ எங்கேயும் போக தேவையில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு நீ சரியாய் கீழ்ப்படிவா என்றால் தேவன் உன்னோடும் என்னோடும் பேச உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா பேசாத மௌனமான ஒருவர் அல்ல. மிச்சது நீங்க முடிச்சிங்க. ஏனென்றால் கூப்பிடு, நீ இதோ இருக்கிறேன் என்று சொல்லி உன்னால் உனக்கு பின்னால் கேட்கிற ஒரு சத்தமும் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா ஆண்டவர் அவனுக்கு செவி கொடாதபடிக்கு அவனை புறக்கணித்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில், 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுங்க, வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெஹேமனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவன் நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். என்னது? ஆண்டவர் சவுலை புறக்கணித்தார். ஆனால் சவுலை தெரிந்து கொண்டது மனிதன் அல்ல. சவுலை தெரிந்து கொண்டது தீர்க்கதரிசி அல்ல. சவுலை தெரிந்து கொண்டதும் கர்த்தர்தான். இந்த ஆளை நீ அபிஷேகம் பண்ணப்பா அப்படின்னு சொன்ன போது அவன் சொன்னான், நான் எல்லாரிலையும் சின்னவன், பெஞ்சமின் கோத்திரத்திலே நான் சின்னவன் அப்படி இல்ல இல்ல. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். தம்முடைய ஜனத்தின் மேல உன்னை அதிபதியா வச்சிருக்கிறாரு. ஆனா தெரிந்து கொண்ட கர்த்தரே அவனை புறக்கணிக்கிறார். சில நேரங்கள் நாம் நினைக்கூடாது, ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால வாழ்நாள்லாம் என்ன பிடிச்சிக்கிட்டே இருப்பாருன்னு. எந்த இடத்துல விட்டு விடணுமோ விட்டுருவாரு. யூதாஸ் வந்து ஒட்டிக்கிட்டே இருந்தான், நல்லாதான் இருந்தான், பணப்பையும் கொடுத்தாரு, எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, கயிறை விட்டுட்டாரு, போய் தூக்கி சாகு. என்ன நடக்குது? அதுக்கு காரணம் என்னன்னா, 15ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு. என் ஜனம் வரும் பொழுது அமிலேக்கியர் இடைமறித்ததை நான் மனதில் வைத்திருக்கிறேன். நீ பெனசேன்னு சொன்னா போயிட்டு அமிலேக்கியர்களை எல்லாரும் நீ சங்கரிக்கணும். பிள்ளைகள், புருஷர்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாம் அவனுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? வெட்டி போடணும் அப்படின்னு. ஆண்டவர் சொன்னபடியே அவன் செய்கிறதற்காக போனான். காரியங்களை நிறைவேற்றுகிறான், ஜனங்களை சங்கரிக்கிறான். ஆனால் ஆகாப்பை பிடித்துக் கொண்டான். ராஜாவாகிய ஆகாப்பை பிடித்துக் கொண்டான். ராஜாவாகிய ஆகாப் உனக்கு என்னத்துக்கு? ஆண்டவருடைய வார்த்தையை விட மேலானது அதா? அதை பிடிச்ச உடனே அவனுக்குள்ள அங்க என்ன வருது சொன்னா, பேராசை என்று ஒன்று வருகிறது. நலமாக இருக்கிறது எல்லாவற்றையும் என்ன செய்கிறான் என்று சொன்னா, தன்னுடைய கூடாரத்துக்கு கொண்டு போங்கள் என்று சொல்லி ஆடுகள், மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு போறான். கொண்டு போன பிறகு அங்கிருந்து வருகிறான் சாமுவேல். வந்தோன்ன அவன் இன்னைக்கு நினைக்கிறேன் என்ன தெரியுமா, ஊழியக்காரரு கர்த்தர் ஒண்ணுமே சொல்றது இல்லை, ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே மடத்தனமா தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நடையின் சத்தத்தில் இருந்து வரும் பொழுதே ரெகோபியாமின் மனைவியே ஏன் நீ வேஷம் போட்டு கொண்டு வருகிறாய் என்று சொல்லி கேட்கத்தக்கதாக காதுகளிலே சொல்லுகிற தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவன் நினைச்சது தெரியுமா, நான் வேஷம் மாறி போனோன்னு ஏமாந்து அவர் எனக்கிட்ட சொல்லுவார்னு. அவன் நடக்குந்து வரும் பொழுதே சொல்றா, தீர்க்கதரிசி சொல்றான், ரெகோபியாமின் மனைவியே நீ வேஷம் மாறி என்னத்துக்கு வர்ற, நான் உனக்கு சொல்றேன் என்ன நடக்கும்னு. அப்ப என்னது? சாமுவேலுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லி அனுப்புகிறார். சாமுவேல் போகிறான்,
போன போது அவன் உடனே வந்தனம் பண்ணி சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றி விட்டேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். சில நேரங்கள் அப்படித்தானே, நாங்கள் எல்லா ஆண்டவர் சொன்னது அப்படியே செய்துட்டோம். யாருக்கு? மனுஷனுக்கு சொல்லலாம், ஆனால் தேவனுக்கு முன்பதாக சொல்ல முடியாது. தேவனுக்கு முன்பதாக எதையும் மறைக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, உடனே அப்படியா இருந்தா சாமுவேல் கேட்கிறான், என் காதில் விழுற சத்தம் என்னப்பா அப்படின்னு. ஒரு பிழை செய்தால் இன்னொரு பிழை, அதுக்கு பிறகு என்னது? உண்மை வெளிப்படும் பொழுது அவமானமும் நிந்தை. ஒரு தாவீது உரியாவின் உரியாவை கொலை செய்து மனைவியை ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஒரு பாவம் செய்த போது அந்த பாவத்துக்கு உடனே மனம் திரும்புதல் இல்லாதபடிக்கு தன் சகோதரனாகிய உரியாவை யோவாப் மூலமாக செய்தியை கொடுத்து யுத்தம் நடக்கிற போது அவனை முன்னதாக அனுப்பி அவனை கொலை செய்துட்டா எல்லாம் மறைந்து போகும் என்று அவன் நினைத்தான். ஆனால் தேவன் என்ன செய்தார் என்று சொன்னார், தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்பி, நீ போய் அவனுக்கு ஒரு கதை சொல்லப்பா. ஒரு மனிதனிடத்திலே ஒரு விருந்தாளி வரும் பொழுது அவனிடத்தில் நிறைய ஆடுகள் இருந்தது, அதை எடுக்காதபடிக்கு அந்த ஏழை ஒருவன் இருந்தான், அவனிடத்தில் அந்த ஆட்டை அவன் எடுத்தான் என்று சொன்ன போது துடித்தான் தாவீது. அந்த மனுஷன் கொலைப்பட செய்ய வேண்டும் என்று சொன்னான். நீதி வெளிப்பட்டது உண்மைதான், ஆனால் அதுவரையிலும் அவன் எல்லாவற்றையும் மறைத்து வந்தான். ஏனென்றால் அவன் நினைத்தது என்ன? நான் செய்தது எனக்கும் யோவாப்புக்கும் மட்டும்தான் தெரியும் என்று. பூமி மீதெங்கு சுற்றி திரிகிற தேவனுடைய கண்கள், அந்த கண்களுக்கு இன்றைக்கு எந்த மனிதனாகிலும் மறைவாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறேன். அதனால தான் தாவீது சொல்லும்போது சொல்றான், எங்கே போய் நான் படுக்க போடுவேன்? பாதாளத்துக்கு போனால் அங்க இருக்கிறீர், எங்க போனாலும் அங்க இருக்கிறீர். பாதாளத்தில் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு கப்பலுடைய அடித்தளத்தில் போய் படுத்துட்டான். வேத வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நினிவேக்கு போனா, எங்க போறேன்னு சொல்லி தெரியாம போனவன் போய் படுத்திருக்கிறான். அவன் நினைச்ச இந்த இடத்துல யாருமே என்னை காண முடியாது, நல்ல நித்திரையாகத்தான் இருந்தான். ஆனால் தேவனுடைய கண்கள் பார்த்துட்டு உனக்கு நான் பாடம் படிப்பிக்கிறேன், உன்னை மேலே கொண்டு வரேன்னு சொல்லி அங்க பெரிய காற்று, பெரிய இது வந்து தூக்கி போடப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கர்த்தரால் புறக்கணிக்கப்படுகிறது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. எப்பொழுதும் கர்த்தரை அண்டிக் கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கு இருதய தத்தளித்து சத்துரு என் வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, சரீரத்தில், குடும்பத்தில் அல்லது போனால் ஏதோ ஒரு வகையில் என்னை மேற்கொண்டு வருகிறான் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நான் உனக்கு சொல்லுகிறேன், அந்த தேவன் இன்றைக்கு உன்னை மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராக, மேற்கொள்ள நீ தைரியமும் பலனும் பெற்றவனாக காணப்பட கற்றுக்கிறது செய்வார். அதுவைகள் உன்னை அணுகாது. நீ பயப்படுற பயம் ஒன்று அணுகாது. ஐயோ எனக்கு அது நடந்துருப்பா, இது நடந்து, பயப்படாத. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆனால் கர்த்தர் கைவிடுகிறதுக்கு ஏதுவாக நீ நடப்பாயானால் கர்த்தர் விட்டு விலகிறது உண்டு. ஏனென்றால் என் ஆவி மனுஷனோடு கூட போராடுகிறது இல்லை. எந்த நேரம் வந்து இதாக இருக்க மாட்டார். ஒரு நேரம் பார்த்தாரு, சரி விட்டுரு அப்படின்னு விட்டுருவாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் வாயத்தில் வாசித்து பாருங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே. இருதயம் தத்தளிக்கிறவன் என்ன பேசுகிறான் என்று தெரியாதபடி பேசுவான் என்று சொன்னேன். எகிப்திலே இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்தார்கள். இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? அடிக்கப்பட்டார்கள், கண்ணீர் சிந்தப்பட்டார்கள், குடும்பங்கள் பிரிக்கப்பட்டது, வேதனையோடு கூட இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள், ஆண்டவரே என்று கதறினார்கள். கதறும்போது தேவன் பரலோகத்தில் இருந்து அவர்களுடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து ஒரு இரட்சகரை எழுப்பி அவர்களை விடுவித்து கொண்டு வருகிறார்.
கொண்டு வரும் பொழுது அவர்கள் செங்கடலிடத்திலே வருகிறார்கள். வந்தவுடன் அவங்க யோசிக்கல என்ன தெரியுமா, பார்வோனிடத்தில் 10 விதமான வாதைகள், கடைசி வாதை நடக்கும்போது எங்கள் குடும்பங்கள் இருந்த நிலை என்ன, எகிப்தியருடைய குடும்பம் இருந்தது என்ன, 3 நாள் தடவி திரிகிற அந்த இருள் இருந்த போது எங்கள் வீடுகளிலே மட்டும் வெளிச்சம் இருந்தது, எங்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது, அந்த தேவன் இன்றைக்கும் இருக்கிறார், தொடர்ந்தும் எங்களை வழிநடத்துவார் என்கிற அந்த சிந்தனையற்றவர்களாக நன்மை பெற்றதை மறந்து முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். தேவ ஜனமும் கூட இப்படித்தான். எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ விதமாக கர்த்தர் உதவி செய்வார். படிக்கிற நேரத்தில் உதவி செய்வார், வேலை செய்கிற நேரத்தில் உதவி செய்வார், குடும்பத்தில் உதவி செய்வார், செய்து தம்மை வெளிப்படுத்தி வந்தாலும் கூட ஒரு நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்தாரு, ஆண்டவர் அதை செய்வாரா? நேற்று நான் ஒரு நல்ல பதிவு ஒன்று கேட்டேன். நான் சுவிஸில் உள்ள பிள்ளைங்க தான் 2 பிள்ளைங்க பேசியிருக்காங்க. அதில் அந்த ஒரு வசனத்தை எடுத்து பேசும்போது அந்த பிள்ளை சொல்லுது, இந்த வசனம் நிறைவேறுமான்னு கூட நானே சந்தேகப்பட்டேன். எனக்கு அது ரொம்ப இதை பிடிச்சி சந்தேகப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் அதை நிறைவேற்றினான்னு சொல்லி இங்கே நம்ம சுவிஸில் இருக்க பிள்ளைகள் தான் 2 பேர் பேசியிருக்காங்க. அருமையா. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் யோசிங்க, உங்களை நடத்தி வந்த பாதைகள் கொஞ்சம் நினைங்க. ஆண்டு உங்களை நடத்திட்டு வரலைங்க, உங்களையும் என்னை சுமந்துக்கிட்டு தான் வந்தார். ஒரு தகப்பனை போல சுமந்துட்டு வந்தார். ஆலோசனை கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஒரு நண்பனை போல கொடுத்தாரு, ஒரு தாயை போல நம்மோடு கூட இருந்தார். அப்படி நடத்திட்டு வந்தார். மறந்துட்டீங்களா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்கன்னு சொன்னாங்க, இருதயம் தத்தளிக்குது. எப்படி? சத்துரு பின்னால் வர்றான், பார்வோன்னு சேனையும் வருது. அதைத்தான் பார்க்கிறான். தேவன் யாருன்றதை பார்க்கிறான், இல்லை தேவனுடைய வல்லமை என்னன்ற பார்க்கிறான். தேவன் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டா. பின்னால் வர்ற சத்துரு, இன்னைக்கு ஒன்றை திரத்திட்டு வர்ற சத்துரை நீ பின்னால் பார்க்காத. நான் உனக்கு சொல்கிறேன், இன்றைக்கு காண்கிற அந்த எகிப்தியரை நீ இனிமே காண மாட்டேன். மோசே என்ன தெரியுமா சொன்னா? 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்க, நீங்கள் நின்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. இன்னைக்கு உன்னை தேடி வர்ற வியாதி, உன் குடும்பத்துக்கு விரோதமாக வர்ற பிசாசு, உன் படிப்புக்கு வர்ற பிசாசு, அல்லது போனால் உன் வேலைக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பிசாசுடைய கிரியை, எந்த கிரியையாக இருந்தாலும் சரி, அவைகள் இன்றோடு கூட ஒளிந்து போனது என்று சொல்கிறேன். தேவன் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார். இனிமே நீ அவைகளை காண்கிறதில்லை. பிசாசுடைய கிரிகளை நீ மேற்கொள்வாய், பிசாசு உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு அவைகள் உன்னை அணுகுவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தால் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்குறார், அதே வேளை நமக்கு வல்லமையை கொடுக்குறார், நம்மை வழி நடத்துகிறவர். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னாக்கோ எஸ்தருடைய புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்கள் மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கும் காரியம் மனுவாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிகிறது. பிசாசு உன்னை குறித்து, உன்னுடைய குடும்பத்தை குறித்து, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எங்க உன்னை அழிக்கலாம், உன்னை நிர்மூலமாக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறேன், அகஸ்வேர் ராஜாவும் மொர்தெகாயும் அமர்ந்தார்கள் என்று சொன்னால் நகரமே நடுங்கும். அப்படிதானே? நகரம் நடுங்கும். ஏதோ நடக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னா, 2 பேரும் இருக்கிறாங்க. மொர்தெகாய் இவன் ஆமான் என்ன செய்கிறான், ஆமான் என்ன செய்கிறான், ஒரு பிளான் பண்றான். எப்படி பிளான்னா, யூதரை இனிமே இல்லாமல் ஆக்கும் வரைக்கும் நான் முடிவு என்னது, அதுதான் சபதம், வேற எதுவும் இல்லை. அவங்களை இல்லாமக்கணும். ஏன்னா அவங்க என்ன மதிக்கிறாங்க இல்லை, மொர்தெகாய் என்ன மதிக்கிறா இல்லை, அந்த குலமே ஒருத்தன் செஞ்சாலும் பரவாயில்ல, எல்லாருமே நான் இல்லாமக்குவேன். அதுக்காக திட்டம் பண்றான், அதுக்காக காரியங்களை செய்கிறான். செய்துட்டு ராஜாவினிடத்திலே முத்திரையோடு கூட என்ன செய்கிறான்னு சொன்னா, அந்த பேப்பர்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அவர்களை என்ன செய்யணும், அழிக்கணும். என்றைக்குன்னு சொன்னா, ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில யூதர்கள் எல்லாரும் இந்த மண்ணை விட்டு அகற்றிடுவேன். அன்றைக்கு நினைச்சா இன்னைக்கு நினைக்கிறேன், என்றைக்கு நினைக்கிறேன், இதை தான் நினைக்கிறேன். ஆனா தேவனுடைய ஜனத்தோடு இருக்கிறேன் பயம் இல்லாம சொல்றேன். தேவ ஜனமே, நீ தேவனோடு இருப்பாய் என்றால் தேவன் உன்னோடும் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவேன். பிளான் பண்ணிட்டான். சில நேரம் பிளான் பண்ணுவோம், வேலை இல்லாம ஆக்கிடலாம், இடையில ஏதாவது நடத்திடலாம், குடும்பத்தை இல்லாம ஆக்கிடலாம். அவனுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற பண்ணுவார்.
திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற பண்ணுவார். நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் தாவீதினுடைய ஆலோசனைக்காரனாக இருந்தவன் தாவீதுக்கு விரோதமான ஆலோசனையை அவனுடைய மகனிடத்திலே கொடுத்த போது தேவன் அந்த ஆலோசனை என்ன செஞ்சார் என்றா அவமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனமே, உனக்கு விரோதமாக பலவிதமான ஆலோசனைகளை ஜனங்கள் ஏதோ பிசாசு யாரையோ கொண்டு போய் செய்யலாம். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், அவைகளை கர்த்தர் மாற பண்ணுவார். மாற பண்ணி பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அதோடு கூட என்ன நடக்கும்னா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவின் வார்த்தையையும் அவனுடைய கட்டளையையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். என்னது ஆமாம், இதெல்லாம் முடிச்ச உடனே ஜனங்களுக்கு கேள்விப்பட்டுருச்சு. எல்லா இடத்துக்கும் உடனே மெசேஜ் அனுப்பியாச்சு. எப்படி 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் யூதர்களா. இப்போ யூதர்களுக்கு எல்லாம் என்னது பயம். நம்ம கதை அன்னையோட முடிச்சு, அன்னையோட கூட முடிச்சு, இனிமேல் நமக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற ஒரு பயத்தோடு அவன் இருக்கிறான். ஆனால் இடையிலே கத்திரஞ்ச எல்லாத்தையும் மாற பண்ணி இப்போ ராஜாவுடைய மனதும் மாறி போச்சு. மாறினோடனே என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கு யூதர்கள் மேற்கொள்ளலாம் என்று சொன்ன உடனே எல்லாரும் போகிறாங்க. போயிட்டு அவர்களை மேற்கொண்ட போது அவர்கள் என்ன செஞ்சா பார்த்தான், பயந்தான். ஐயோ, இவங்களோட இருக்கிற சக்தி மேலான சக்தி, நானும் என்ன செய்யணும், இந்த ஆண்டவரை தேடி போன்னு அவர்களும் யூத மார்க்கத்தாரானார்கள் என்று போடப்பட்டிருக்கு. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்யும் பொழுது நீ உண்மையாக இருந்தால் தேவன் உனக்கு அற்புதம் செய்யும்போது உன் நண்பன் கேட்பான், எது எப்படி நடந்த, அவனும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வான். நீ எப்போ சொல்லலாம், எனக்கு செய்த தேவன் உனக்கும் செய்வார், எனக்கு அற்புதமாக செய்ததை உனக்கு செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நாங்கள் விசுவாச மார்க்கத்தை, நாம் அவிசுவாச மார்க்கத்தார் நாம் அறிக்கை செய்கிறது விசுவாசம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நமக்கு நடக்கும், நாம் விசுவாசிக்கிறோம், மற்றவர்களுக்கும் கர்த்தர் செய்யணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியா இருந்தா பிசாசின் திட்டத்தை அழிப்பது தேவனுடைய திட்டம். என்ன அப்படின்னா, நீ அதை மேற்கொள்ளணும். பிசாசு உன்னை அழிக்க பல திட்டம் போடுவான். ஆனால் தேவ திட்டம் என்ன தெரியுமா, நீ அவனை மேற்கொள்ளணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதெல்லாம் ஒன்றும் பெரிய வேலை இல்லை. நம்ம போயிட்டு என்ன பட்டையம் எடுத்துகிட்டா போகிறோம், இல்லாட்டி வேறு ஏதாவது வாங்கிட்டா போகிறோம்? இல்லை, நேராக முழங்கால் படி போட்டாச்சு, ஆண்டுகிட்ட கருத்தை நீட்டியாச்சு, மீச்சத்தை அவர் பார்ப்பார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் கண் நோக்கி பார்த்து தேவன் அற்புதம் செய்யணும். நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அழிப்பது தான் அவனுடைய திட்டம் என்று சொன்ன மாட்கள் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37 38 வாசிங்க. 37 வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அவைகள் அதன் மேல் மோதிற்று. சரி, பேதுரு இயேசு கிறிஸ்து எல்லாரும் படகுல போறாங்க. இந்த பேதுரு அந்த கடல்ல எத்தனையோ அனுபவத்தை பெற்றவன், பல வருடங்களாக மீன் பிடித்தவன். அவனுக்கு கொந்தளிப்பும் தெரியும், காற்றும் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் இத்தனை அனுபவங்கள் உடைய அவன் இன்றைக்கு சந்திக்கிற அந்த பலத்த காற்றை அவன் வாழ்க்கையில என்றைக்குமே சந்தித்தது கிடையாது. அதனால தான் பயப்படுறான், உயிருக்கு பயப்படுறான். அவன் டக்குன்னு தண்ணியில குதிக்க கூடிய ஆளு. இயேசு கிறிஸ்துவ கண்டு தண்ணியில குதிச்சிட்டான், நீந்து. அவன் நல்ல ஆளு. நம்ம பாஸ்டர் ஒருத்தர் அப்படிதான், ஞானஸ்நானம் கொடுத்தார், ஞானஸ்நானம் கொடுத்த தொட்டிலே அவர் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். என்ன மன்னிக்கணும் சொல்றது, ஏன்னா ஊழியக்காரனுக்கு ஒரு தகுதி இருக்குது. எப்படி பேசணும், எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும், எல்லாம் ஒரு தகுதி இருக்குது. எல்லாம் வா மச்சான் தலையில் கை போட்டுருக்கு கவனிப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். வெளியில் போயிட்டு வர சோஃபாவில் அவர் படுத்திருந்தவர் பார்த்தாலும் நம்ம அடுத்த முறை அவரை கூப்பிடலாமா? வேதம் சொல்லுது, நம்மிடத்தில் வந்து போகிற மனுஷனு தேவ மனுஷன் என்று. அதுதான் தேவ மனுஷனுக்கு வித்தியாசம். அவங்க வீட்டு பக்கத்தில் எத்தனையோ பேர் போவான், ஆனால் வந்து போகிறவன் தேவ மனுஷன்றதை நடையில் காட்டணும்,
பேச்சில காட்டணும், செயல்ல காட்டணும். என்ன? பேதுரு பயந்து நடுங்குகிறான். பலத்த காற்று, கப்பல் மோதுகிறது, இன்னும் கொஞ்சத்துல தூக்கி வாரி போட போகிறது. இன்றைக்கு மாலை வேளையில் உன்னுடைய வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள், உன்னுடைய வாழ்க்கை படகு கவிழ்ந்து விடுமோ என்ற ஒரு பயத்தோடு கூட நீ இங்கே இருப்பாய் என்றால், உனக்கு நான் ஒரு சொல்லுகிற அறிவுரை என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார். அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, ஆண்டவரை தட்டி எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு சித்தமா என்று கேட்கிறார்கள். ஆண்டவருக்கு அது சித்தம் அல்ல. உன் வாழ்க்கையை ஒழிக்க பிசாசு திட்டம் போட்டிருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எனவேதான் இந்த செய்தி இந்த மாலை வேளை உன்னுடைய காதுகள் கேட்கத்தக்கதாக நீ எங்கிருந்தாலும் இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவேன். ஒருவேளை இணையதளம் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். உனக்கு இந்த செய்தி வருகிறதன் காரணம் என்னவென்று சொன்னால், உன் வாழ்க்கை குறித்த ஒரு திட்டம் உனக்கு இல்லாமல் இருக்கலாம், உன்னை உண்டாக்கின தேவனுக்கு இருக்கிறது என்று சொல்லுவேன். நடக்குது, தட்டி எழுப்பணும்னு இயேசு எழும்பினார். எழும்பி சொன்னாரு, காற்றே கடலே இறையாதே அமைதலாறு. இன்னைக்கு பலவிதமான பயம், போராட்டம், நெருக்கம், எங்க தடம் புரண்டுருமோன்னு தெரியாம நீ தத்தளிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் உனக்கு சொல்றேன், இயேசு நோக்கி பாரு, அமைதியாய் உன்னை நடத்த அவர் உண்மையில் வர்றாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 121 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருப்பார். கர்த்தருடைய நிழல் இருக்குமா இருந்தா அந்த நிழலுக்குள்ள வேற எதுவுமே வராது. ஏன்னா அந்த நிழல் நம்மை பாதுகாக்கும். எப்படிப்பட்ட சூரியனுடைய அகோரமான அந்த கதிர்கள் கூட உன்மேல் வராது. ஏனென்றால் தேவன் உனக்கு பக்கபலமாய் இருப்பார், உனக்கு பாதுகாப்பாக இருப்பார், உன் பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருப்பார், உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருப்பார். நீ என்ன செய்யணும்? அந்த நிழலுக்குள்ளே வரணும். நான் அந்த நிழல் வேணாம், வேற நிழலை தான் நான் பார்த்தேன். போ. மோசே காண்டு சொல்லும்போது சொன்னாரு, என்னிடத்திலே ஒரு இடம் இருக்கிறது, அந்த பிளக்கப்பட்ட கண்மலைக்குள்ளே நீ அங்க வந்து இருந்தா என் கரத்தின் நிழலினாலே தான் உன்னை மூடுவேன். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் வேறு எங்கும் கிடைக்கும் என்று நான் நினைக்கல. தேவனுடைய கரம் எங்கே இருக்கிறதோ அங்கே பாதுகாப்பு இருக்கு. தேவனுடைய கரத்துக்குள்ளே நீ இருப்பாய் என்றால் ஏற்ற நேரத்தில் அந்த கரம் உன்னை உயர்த்தும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, சில நேரங்களில் வாழ்க்கையிலே குறைவுகள் வரும் பொழுது பயமானது நம்மை போட்டு அளக்களிக்கிற ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னாக்கும், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இயேசுவின் தாய் என்ன செய்கிறாள் என்று சொன்னா, அந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கா, சீசர்கள் வந்திருக்கா, இயேசு வந்திருக்கிறாரு. இப்ப கல்யாண வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் அப்படியே சந்தோஷத்தில் வந்துகிட்டே இருக்கும்போது திராட்சரசம் இல்லை. திராட்சரசம் இல்லை என்று சொன்னபோது பெண் வீட்டாருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. எங்க மாப்பிள்ளை எந்திரிச்சு போயிடுவாரோ தெரியலையே, சொல்லுவாங்களே இல்லையா? எத்தனையோ கல்யாணத்தில் மாப்பிள்ளை மாதிரி எந்திரிச்சு போயிருக்காங்க, பார்த்துருக்கீங்க தானே? கடைசி நேரத்தில் கொடுப்பனவில் இதாக இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை, அரைமஞ்சாடி காணோன்னு ஓடுறவனு இருக்கானோ, அப்படி எங்களுக்கு ஒரு செய்தி சொன்னாங்க. அது இப்படி அது அவன் ஓடித்தான் பாருங்க. அப்படி நாங்கள் தான் என்னத்தை போனால் போயிட்டு போட்டுமே, அரைமஞ்சாடிக்கு வாழ்க்கையில் நம்பாதவன் திருப்பி அவன் நம்பி என்ன பிரயோஜனம் இருக்குன்னு விட்டுறாத, திருப்பி போய் சேர்த்தாங்களாம். அது இருக்கட்டும், நமக்கு தேவையில்லை. சரி, அப்போ என்னது என்ன இப்போ பயந்துருப்பா அந்த அம்மா அப்பாவும் பேசிப்பேன். திடீர்னு இப்போ மாப்பிள்ளை எந்திரிச்சு போயிட்டா நம்ம பொண்ணு வாழ்க்கை என்னங்க ஆகுறது? நான் அப்பயே சொன்னதானே கொஞ்சம் கூட வாங்குங்க, நீங்கள் தானே சொன்னீங்க தேவையில்லை தேவையில்லைன்னு சொன்னீங்க. இப்போ பாருங்க, சொல்லியிருப்பாங்களா? சாப்பாடு குறைவில் இருந்தாலும் பரவாயில்ல, திராட்சை ரசம் குறைவுன்னா அவனுக்கிட்ட தப்ப முடியுமா? இன்றைக்கு வாழ்க்கையிலும் கூட குறைவுபட்டிருக்கிறது. பயம் என்னை ஆட்டி படைக்கிறது. உன் குடும்பத்தில்
அது சமாதான குறைவாக இருக்கலாம், சந்தோஷ குறைவாக இருக்கலாம், பொருளாதார குறைவாக இருக்கலாம். இன்றைக்கு என்ன செய்கிறது என்று தெரியாதபடி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இருக்கும் என்றால் நான் சொல்லுகிறேன், அதற்கு விட இயேசு ஒருவர் மட்டும்தான். இயேசு ஒருவரால் மட்டும்தான் அதை மாற்ற முடியும். போய் இயேசுவோட சொன்னாங்க, இப்படி வீட்டில் பிரச்சனையாக இருக்குதே, மாப்பிள்ளை பிரச்சனை ஒரு பக்கம், இவங்க 2 பேர் பிரச்சனை இன்னொரு பக்கம், இவங்க 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சமாதானமே இல்லாமல் போயிடுச்சு. சந்தோஷம் வரணுமா இருந்தால் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு. உடனே இயேசு என்ன தெரியுமா செய்தார்? ஒன்றும் பிரச்சனை சொன்னார், நமக்கு தெரியும். திராட்சை ரசத்தை சாடியில் தண்ணியெல்லாம் நிறைங்கும். இப்போ கொண்டு போய் கொடுக்குறாங்க பாருங்கள். கொடுத்தோன்னே பாதி முக்கால்வாசி வெறியில் இருக்கவெல்லாம் குடிச்சு சொல்கிறான். ஐயோ, எவனுமே என்ன தெரியுமா, முதல்ல நல்ல ரசத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வெறி ஏறினதுக்கு பிறகு தான் இதை கொடுப்பான். ஆனால் நீ என்ன செஞ்சிட்டேன்னா நல்லதை ஒழிச்சு வச்சுட்டு இப்போ கொடுத்துட்டு, இந்த ரசம் எப்படி வந்தது என்று அவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அற்புதம் எப்படிப்பட்டது என்று உன் நண்பனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியாது, தாய்க்கு தெரியாது, சபையாருக்கு தெரியாது. அதை அறியாத விதத்திலே தேவன் உனக்கு அறிவித்து செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். இயேசுக்கிட்ட மட்டும்தான் போகணும். அவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இது இப்படி குறைவாக இருக்குது ஆண்டவரே, என்ன செய்கிறது ஆண்டவரே அப்படின்னா, ருசி குறைந்ததை கொடுக்க மாட்டார், ருசி கூடினது தான் கொடுப்பார். உன்னுடைய வாழ்க்கை பின்னிலைமை எப்படி இருந்தது, முன்னிலைமை எப்படி இருந்ததுன்னு பார்த்தனா, முன்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நீ நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதத்துக்கு அதை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, என்னை மேன்மைப்படுத்துறதுக்காக சொல்லலை, நான் ஜெபிக்கும்போது சொல்வேன், இது வரைக்கும் கர்த்தர் குறை வைக்கலை. ஒரு 2-3 காரியங்கள் இருக்குது நடக்க. ஆனால் அந்த 3 காரியத்தை தவிர வேறு எதுலேயுமே நான் இது வரைக்கும் குறைவை வைத்ததும் இல்லை. நான் இது தாங்கன்னு கேட்டதும் கிடையாது, நான் கேட்டதும் கிடையாது. ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்த முறையும் அந்த தேவன் உங்களையும் அப்படி தான் ஆசீர்வதித்தார்னு விசுவாசிக்கிறேன். அவர் இனிமேலும் ஆசீர்வதிக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதே வேளை ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. எப்படின்னா, உங்களை குறித்த பயம், நீங்கள் யாரையும் குறித்து பயம் இல்லை, உங்களை குறித்த பயம் நடமாடுகிற ஒவ்வொன்றுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு சொன்னார். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுற எல்லாருக்கும் பயம். மனுஷன் மிருகம் போதும், மனுஷன் மிருகம் எல்லா பறவைகிற எல்லாம் உனக்கு பயந்துருக்கும். அப்படிதானே? அப்ப நீ ஏன் பயப்படணும்? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மீதியானியருக்கு பயந்து ஓடுறான். ஏன் ஓடுறான்? இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பயம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, நமக்கு பயப்படணும். நீ ஆவில சரியா நிறைஞ்சிய ஆண்டோட கூட சரியா நடந்தா, உன்னை கண்டு என்னை கண்டு வேலை செய்கிற இடத்துல ரட்சிக்கப்படாத பயப்படணும். அங்கே போய் பேசுகிற வார்த்தையை பார்த்தா அவன் நினைக்கணும், ஓ இவர்கிட்ட இப்படி பேசக்கூடாது. அவன் கூட சேர்ந்து அவன் மாதிரி பேசி அவனுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் பேசினா ஆண்டவர் எங்கே கிரியை செய்கிறது? கணம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு. கணத்தை தற்காத்து பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. சில ஆள்கள்கிட்ட பேசி பாருங்க, எந்த நேரம் ஜோக்கு, சிரிக்க முன்னுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலை, சிரிக்கணும், பேசணும். கூட சீனி சாப்பிட்டா என்ன வரும்னுவாங்க, சுகர் வந்துடுவான். கூட கொழுப்பு சாப்பிட்டா அப்புறம் 12 மணி தேலம் போட்டு வெட்டி எடுக்கணுமா? அளவா சாப்பிடு, அதுதானே அர்த்தம். வாழ்க்கை பூரா சாப்பிடலாம், அளவா சிரி, அளவா பேச, அளவா ஜோக்கடை எல்லாம் நல்லா. ஓவரா போய் ஓவரா காரியம் தான் அப்புறம் பெட்டில் படுத்துருக்க முடிங்கி. கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து கனத்தை கொடுத்து பயப்படும்படியாக செய்து வச்சுருக்கார். அதை பாதுகாத்து கொள்ளணும். முதல்ல ஒருத்தன் அதை பாதுகாக்கலை. யாரு? ஆதாம். நான் பார்த்து அதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அவன் பாதுகாக்கலை, நான் நீங்களும் பாதுகாக்கணும். அதுக்கு என்னது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்துருக்கணும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், யோபு பாருங்க, யோபு சொல்கிறான், என் வருத்தங்களை பற்றி
எப்படி இருக்கு? பயமா இருக்குது. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கு? உன்னை பற்றி தான் பயமாக இருக்கணும். இவனுக்கு எப்படி? ஐயோ இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அதாயிருமோ, நான் செத்து போயிடணும். எல்லாத்தையும் இழந்துட்டான். ஒன்று தான் இருக்குது வீட்டில் இழக்கிறதுக்கு. அதில் என்னன்னா இவன் என் வருத்தம், பயப்பட வேணாம். அருமையான கதை. அதுக்கு விட நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய ஒன்று இருக்கிறது. நானும் நீங்களும் இந்த உலகத்தில் பயப்பட வேண்டிய ஒன்று இருக்குமே. ஆனால் 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களில் இருக்க கடவது. எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சணியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றார். என்னது? முகதாட்சணியம் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது. பரிதானமும் இல்லை. என்னது? லஞ்சமும் கிடையாது. ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது. இப்போ சில இடங்களில் போய் சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் இதை செஞ்சு தந்தா உங்களுக்கு நாங்கள் அதை தருவோம் அப்படி சொல்கிறது இருக்குது தானே. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி செய்ய முடியாது. அவர் லஞ்சம் வாங்குறதும் கிடையாது, முகதாட்சணியம் பார்க்கறது கிடையாது. ஏனென்றால் அவர் நீதி உள்ள ஒரு தேவன். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் உங்களிடத்திலே இருக்க கடவுது. வேற எந்த பயம் இருக்கக்கூடாது. ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் அவரை சிநேகிக்கிற சிநேகித்தோடும் கூட இருப்பான் என்றால், கோலியாத்தை பார்க்கும் பொழுது அவன் சொல்லுவான், இவன் எனக்கு எம்மாத்திரம் என்று. உன்னை விட ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நீ சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், என் தேவனுக்கு முன்பதாக, தேவனோடு நிற்கிற எனக்கு முன்பதாக இவைகள் எம்மாத்திரம். அப்படியா இருந்தா வேகமா போவோம், டைம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்கணும்? அது எப்படிப்பட்டது? வாசிக்கலாம் சிஸ்டர், வாசிங்க. நீதிமொழியோட புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம், எல்லாரும் பைபிளை திருப்பிக்கிங்க, 13ஆம் வசனம் வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணுமா? தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகிறான். அப்படிதானே? பொல்லாங்காய் கொலோசியர்ல அப்படிதான் இருக்கு. பொல்லாங்காய் தோன்று எல்லாவற்றையும் விட்டு விலகணும். சரி, தீமையை விட்டு விலகணும். தீமையை விட்டு அப்புறம் என்ன செய்யணுமா? பெருமை, அகந்த, தீய வழி. நான் பார்த்தேங்க. அப்ப நீங்க லண்டன் இல்ல, நான் அங்கதான் இருந்தேன். நீங்க வீசால அங்க பார்த்தா இல்ல, நான் அங்கதான் இருந்தேன். கேட்டிருக்கிறீங்களா? பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாய் இவைகளை வெறுக்கிறார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா தீமையை தானே வெறுக்கிறது. கர்த்தருக்கு ஒருவன் பயந்தால் வாழ்க்கையிலே வேதத்தை நேசிப்பான். வேதத்தை நேசிக்கிறவன் பிரமாணத்தில் இருக்கிற அத்தனை நிறைவேற்றுவான். அப்ப அவனுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியுமா? கொலை செய்யக்கூடாதுன்னு தெரியுமா? கர்த்தருக்கு பயந்தா அதுதானே படிக்கிறான். படித்தது அப்போ அவன் வாழ்க்கையில் என்ன செய்கிறான்? எல்லாத்தையும் சரியா, ஏன்னா அவன் எல்லாம் பார்க்குறான். இது தீமை, இது தீமை, இது தீமை, இது தீமை. ஐயோ நான் செய்ய மாட்டேன். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆனால் தீமை செய்து விரைந்தோடும் அப்படியும் இருக்கா? அங்கே போய் தான் அது என்ன புரட்டு வாய் வேலை செய்கிறது. அப்போ 3ஆம் வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், என் மகனே என் போதகத்தை மறவாதே, என் இருதயம் என் கட்டளைகளை உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க. அப்போ கட்டளை எங்கே இருக்குது? வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு.
அப்போ கட்டளை என்ன செய்யணும்? காத்துக்கணும். அப்போ கட்டளையை காத்துக்கிட்ட என்ன நடக்கும் அப்படின்னா 23 26 வரைக்கும் வேகம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். பாருங்க, உன் கால் இடராது. கட்டளையை கை கொண்டா நீ பயம் இல்லாம இருப்ப. அப்புறம் உன் கால் இடராது. உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். காலையில என்ன நடக்கும்? நீ பயப்பட மாட்ட. நீ படுத்துக் கொள்ளும் பொழுதும் உன் நித்திரை இன்பமாயிருக்கும். நல்ல சந்தோஷமா தூங்குவ. சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாகடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். என்னது? நீ படுக்கும் போதும் நல்லா தூங்குவ, ஒரு பயம் இருக்காது. நாளை காலைல கழுத்த நெரிப்பானேன்ற பயம் இருக்காது. இன்பமா இருக்கும். அது யாருக்கு தெரியுமா? வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்கு, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு. அப்போ பயந்த என்னது? பிரியமானவன். ஏன்னா பிரியமானவன் எனக்கு சித்தமானவைகளை, அப்படி நீங்கள் வசனம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கோ அவன் செய்வான், அவனை கர்த்தர் நிச்சயமாக சந்தோஷமாக தூங்க வைப்பார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்தால் நீ கால் சிக்காதபடிக்கு பயமில்லாமல் நடக்க முடியும். உன் பாதைகளில் தம்முடைய தூதர்களை வைத்து உன்னை காக்கிறதுக்கு அவர். அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது 21ஆம் வசனத்தை வாசிங்க தெரியும். என் மகனை, இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தை நல் யோசனை என்னச்சு காத்துக்கொள். இவைகள் உன் கண்களை விட்டு எவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பனா, இது நீங்கள் 15ஆம் வசனத்தை வாசிங்கன்னா அது முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றது. என்னது அப்படின்னா கர்த்தருடைய வசனம் ஒன்று தான், கர்த்தருடைய வேதம் ஒன்று தான். அப்போ அது என்ன செய்யணும்? 2வது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களின் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும், கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருக்கோ. அது என்ன செய்யணும்? உன் இருதயமாகிய பலகையில் நீ என்ன செய்யணும்? எழுதணும். காலையில் எழுந்திரிச்சு ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இவ்வளோ தூரம் கேட்க முடியுமோ, பார்க்க முடியுமோ, தியானிக்க முடியுமோ, மனப்பாடம் பண்ண முடியுமோ, அப்போ தான் அது என்ன எழுதும் இல்லையா? அந்த கடையில் அதை கொடுக்குறாங்க, இதை நீங்கள் கேளுங்கன்னு இன்னொரு இடத்துல ஃபோன் பண்ணிட்டு அதைத்தான் பதிய வச்சுருக்குது. எத்தனை பேர் காலைல வேத வசனம் வாசிக்கிறீங்கன்றதை கர்த்தர் ஒருவர்கிட்ட கேட்டால் தெரியும். ஆமென். அவருக்கே தெரியாது. கர்த்தருடைய வேத வசனம் கொடுத்துருக்க என்ன தெரியுமா? நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு. சில ஆள் கர்த்தருடைய வேதத்தையே சுத்திகரிப்பான். சோப்பு நம்மளை சுத்திகரிக்கிறதான். சிலர் சோப்பே சுத்திகரிப்பான். பாருங்க, அதில் அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இப்படி. உன் வழியை செவ்வைப்படுத்தும்படி கர்த்தர் உனக்கு கொடுத்ததுதான் இது, எனக்கு கொடுத்ததுதான் இது. இதுக்கு கீழ்ப்படிந்தான் எதிர்பார்க்குற. அப்போ என்னன்னா, நீங்கள் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்க, தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் பார்க்குறவங்களும் சொல்லணும், வாங்க பிரதர், வாங்க இருங்க சிஸ்டர், வாங்க. தெரியாதவங்க கூட சொல்லலாம், நீங்கள் வாங்க, உங்களுக்கு அது சரி. எது? கர்த்தருடைய. அப்போ சொல்லப்பட்டது 5ஆம் வசனத்தில், நீ என்ன செய்யணும்? உன் சுய புத்தின் மேல் சாராமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு, வழிகளில் அவரை நினைத்துக்கோள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ என்ன செய்யாத? ஒன்ன ஞானின்னு எண்ணாத. கர்த்தரை விட ஞானியா நீ என்ன செய்யாத? ஒன்ன ஞானியே எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாவுக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனுமா இருக்கும். உன் பொருளாலும் உன் களஞ்சியத்தின் எல்லா விதத்தினாலும் கனம் பண்ணு. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் சிக்கிக் கொள்ளாது என்று சொல்லி. பயம் உன்னை மேற்கொள்வதில்லை, நீ பயத்தை மேற்கொள்வாய். உன்னை தேடி வருகிற பயத்தை தேவன் உன்னை விட்டு அகற்றுவார். அகற்றும் பொழுது நீ சொல்வேன தெரியுமா? அது என்னை அணுகாது. நீ பயமில்லாது இருப்பாய். உன் வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். எல்லாரும் எழுந்தது ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம்.